அன்புக்கும் கிறிஸ்துவனுடைய கிருபைக்கும் பாத்திரமான அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான நாளிலே பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இந்த நாள்ல கூட நாம நமது தகப்பனுடைய உள்ளத்தில் உள்ள இன்னொரு பொன்னான வார்த்தையை தியானிப்போமா? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது இறைவசனம். ஷீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பர்னபாவும் பவுலும். பிரியமானவர்களே, பாருங்க, நாம அநேக உபத்திரவத்தின் வழியாய் தான் நாம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். உபத்திரவம் இல்லாம பரலோக ராஜ்யத்துல கிறிஸ்தவர்களாய் இருந்தா சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். இக்கோனியால அவங்க ஒரு பிரேயர் ஹால்ல அவங்க கிரேக்கர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அங்க யூதரும் இருக்காங்க. அங்க பிரசங்கம் பண்ணும்போது சில யூதர்கள் என்ன பண்றாங்க, மோசே அந்த வழிமரபு வந்தவங்க இவங்களை ஏத்துக்கிறது இல்லை. கிறிஸ்துவ இன்னைக்கு வரலும் பாருங்க, மெசியான் அவங்க ஏத்துக்கிறது இல்லை. அப்போ அங்க பிரசங்கம் பண்ணும்போது அவங்கள பல நாள் அங்க தங்கியிருந்து பிரசங்கம் பண்றாங்க. இதுல சில பேர் ஏத்துக்கினாங்க, புறஜாதியான சில பேர் ஏத்துக்கினாங்க, சில யூதர்கள் ஏத்துக்கிறது இல்லை. அப்புறம் இவங்களை கல்லெறிஞ்சு சாவடிக்கணும்ட்டு கூட பிளான் பண்றாங்க. உபத்திரவம் பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, பவுலும் பர்னபாவும் இவங்க ஆக்சுவலா கமாலியல் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வேதத்தை நல்லா கரைச்சி குடிச்ச ஒரு மாதிரி, அப்பேற்பட்ட நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்ச ஒரு பெரிய ஒரு கல்விமான். அவர்கிட்ட படிச்சவங்க, கமாலியல் பாதத்துல படிச்ச ஒரு ஃப்ரெண்டுங்க. யார் யாருன்னு பார்த்துப்போம்னா பவுலும் பர்னபாவும். அப்போ பர்னபா ஆல்ரெடி அப்போஸ்தலர் கூட மிங்கிள் ஆயிடுறாரு. பவுல் முதல்ல பாருங்க, சேவான கொலை பண்ற ஒரு அதிகாரியா இருக்கிறாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்துவ மெசியான்னு ஏத்துக்கினதுக்கு அப்புறம் அவர் மகிமையில பார்த்ததுக்கு அப்புறம் தன்னையே மாற்றி கொண்டு வர்றாரு. அப்புறமா இவங்க என்ன பண்றாங்க, லிஸ்ரான்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது ஒரு சப்பானி இருக்கிறான். அவன் தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்த அப்புறம் கூட நடக்க முடியாத இருக்கிற ஒரு நபர். பவுல் அங்க பிரசங்கம் பண்ணுகிறத பார்த்து அவனை உத்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவரு அந்த பிறந்தது முதல் இன்னைக்கு வரையும் நடக்காம இருக்கிறா இல்லைங்களா, கால் விளங்காம, அவனை பார்த்து நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் அப்படின்னு சொல்றாரு. அவன் குதித்து எழுந்து என்ன சொல்றான், நடக்கிறான், ஓடுறான், குதிக்கிறான். இத பார்த்துட்டு இவங்க தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்திரால இருக்கிற பட்டணத்தார் என்ன பண்றாங்க, யூபித்தர் அப்படின்ட்டு பர்னபாக்கு பேர் வைக்கிறாங்க. பவுலுக்கு மெர்க்குரி, அதாவது அவங்க வணங்குற பெரிய ஒரு கடவுளுடைய பேரை வச்சு அவங்களுக்கு பலி செலுத்துறாங்க. இவங்கதான் கடவுள் வந்துட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதம். அப்ப என்ன பண்றாங்க, அவங்க தன்னுடைய சட்டையை கிழிச்சுக்கின்னு, ஏன் இப்படி பண்றீங்க, நான் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தான் நாங்கெல்லாம். நீங்க இந்த வீணான இந்த பாகாலு, இந்த மெர்க்குரி, இந்த யூப்பது இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வானத்தையும் பூமியும் இந்த கடலையும் இதில் உண்டா இருக்கிற எல்லா ஜீவ ராசிகளையும் அண்ட சராசரங்களையும் படைச்ச தேவனிடத்துல திரும்புங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புத்தி சொல்றாங்க. ஆனா அவங்க ஏத்துக்கிறது இல்லை. சரிங்களா? இப்போ இதுல நம்மளுக்கு என்ன பாடம் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல போறாங்க, அவங்கள கல் எறியறதுக்கு கல்ல அடிச்சு இது பண்ணி துரத்துறாங்க. ரெண்டாவது இடத்துல அற்புதத்தை பார்த்த உடனே அவங்க பாகால், அதாவது மெர்க்குரி அப்படின்ற ஒரு பெரிய தெய்வம், யூபித்தர் தெய்வத்தை ஈக்குவலா அவங்கள பார்த்து பலியிடுறாங்க. அப்ப அறியாம அவங்க செய்யறாங்க. ஒரு இடத்துல அடி உத, ஒரு பக்கம் நிறைய பாராட்டு. ஆனா அதெல்லாம் நாங்க நம்முடைய உண்மையான பேசுகிற தெய்வத்திடத்துல வாங்கன்னு சொல்லும் பொழுது சிலர் ஏத்துக்கிறாங்க. இப்ப நாமும் உபத்திரவத்தின் வழியா தான் நாமும்
இப்ப பாருங்க சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது நம்மளுக்கு அவ்வளவு ஈஸி கிடையாது. இது போரடிக்கிற ஒரு மெஷினுக்குள்ள போற ஒரு கோதுமை மாதிரி. அங்க கோதுமையும் இருக்கும், பதரும் இருக்கும். உமி தனியா இருக்கும். உமியிலிருந்து கோதுமைய பிரிக்கணும்னா அது அடிபடணும். சரிங்களா? அடிபடணும். நம்ம இந்த பழைய மனுஷனுக்குள்ள புதிய சிருஷ்டியா இருக்கிற கிறிஸ்துவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையை உள்ள போகும்போது பழைய மனுஷன் கிழிக்கப்படணும். கிழிக்கப்படும் பொழுது நம்மளுக்கு பல சோதனைகள் வரும் வரும். அப்போ இந்த உலகத்தின் உமி எடுக்கப்படும் போது கோதுமை என்ற புதிய சுவாபம், கிறிஸ்துவனுடைய கரு என்ற புதிய கரு வளரும். சரிங்களா? அப்படி வளரும். வளரும்போது அநேக உபத்திரவங்களை நாம கடந்துதான் போகணும். அப்ப என்ன பண்ணணும்? தேவ சிந்தனையிலேயே நாம இருக்கணும். தேவ வழி அப்படின்னு நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்போ நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறி ஒரு காரியம் ஒண்ணு நடந்திருக்கு. எங்க என்று பார்க்கும் பொழுது நாம இன்னைக்கு ஆவிக்குரிய மாத்திரை என்னன்னு பார்த்தோம்னா காலேபு குறிச்சு நம்ம பார்க்கலாம். இவர் எங்க இருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் காலேபு யாருன்னு. அதாவது எகிப்துல இருந்து அந்த 400 வருஷம் அடிமையாயிட்டு அவங்க அவங்களுடைய கூக்குரல் தேவனுக்கு கேக்குது. அப்போ என்ன பண்றாரு? எகிப்தியர்ல இருந்து அந்த இஸ்ரேலர் 24 லட்சம் பேரை மீட்க தேவன் அனுப்புறார் மோசேவே. அவரு 80 வயசுல போறாங்க. போயிட்டு அந்த 40 வருஷம் பாருங்க அவர் உண்மையா மோசே இருக்கிறார். அப்போ 80 வயசுல அவர் போகும்போது அங்க போய் பிரிச்சு கூட்டின்னு வர்றாரு. செங்கடல் பெரிய கடல் இருக்குது, அதை கடக்கணும், பயப்படுறாங்க. அப்போ பாருங்க ஒரு பெரிய அதிசயத்தை தேவன் அங்க செய்யறார் மோசே மூலமா. அப்ப ரெண்டா பிரியுது, அதில் நடக்கிறாங்க, உலர்ந்த தரையில நடக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வராங்க, வனாந்தரத்துல இருக்கிறாங்க, கானானுக்கு போலான்ட்டு போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? 40 நாள்ல கானானுக்கு போயிருக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ள இருந்த முறுமுறுப்பு, அவங்களுக்குள்ள இருந்த விக்கிரக ஆராதனை, அதனால அவங்க 40 வருஷம் வனாந்தரத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அந்த 40 நாள்ல போகாததுக்கு காரணம் என்னன்றதை குறிச்சு நாம பார்க்கலாம். யாருன்னு பார்த்தா காலேப். காலேப்னு நம்மளுக்கு தெரியும். கானானுக்கு போன 2 எகிப்திலிருந்து வந்து கானானுக்கு போன 2 பெரியவங்க, அவங்க 2 பேர் தான், யோசுவா, காலேப். சரிங்களா? அப்போ யாரோட புள்ளன்னு தெரியும்? இவர் எப்னேன்றவருடைய புள்ள காலேப்பு. அப்ப இவர் எங்க போனாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் வேவு பார்க்க இவர் எங்க போயிருக்காரு? கானான வேவு பார்க்க இவர் போயிருக்கார். அப்ப கானான வேவு பார்க்க போக்கும் பொழுது அங்க வேவு பார்த்துட்டு வந்து நல்ல செய்தி சொன்ன 2 பேர் இவங்க தான். துர்ச்செய்தி சொல்றது 10 பேர். அதாவது 12 கோத்திரத்துல ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்றாரு மோசே. சரி நீங்க போய் வேவு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, போய் பார்த்துட்டு வான்னு சொல்லும்போது அவங்க வேவு பார்க்குறாங்க. ராகாப் மூலமா காப்பாற்றப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இதுல வந்து வேவு பார்த்துட்டு வந்து அந்த 12 கோத்திரத்தாருக்கும் இவங்க என்ன பண்றாங்க? 10 பேர் கெட்ட செய்தி சொல்றாங்க. அதை நம்ம அங்க இருக்கிறவங்க எல்லாம் பராக்கிரமசாலி, அவங்க எப்படி சொல்றா ஏதோ அந்த ஒரு ராட்சத சந்ததி இருக்கு, அதை அங்க நாம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 2 பேர் மட்டும் என்ன சொல்றாங்க? அது நம்ம சுதந்திரிக்கலாம் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ யோசுவா காலே பாருங்க, அந்த மெஜாரிட்டி பக்கம் அவங்க இல்ல, தனியா இருந்து தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற அந்த கானான் தேசத்தை நாம சுதந்திரிக்க முடியும் அப்படின்று வைராக்கியமா சொன்ன ஒரு நபர் தான் இந்த காலே. யோசுவா தெரியும், மோசே கூட இருந்தவர். சரிங்களா? பாருங்க பைபிள்ல கூட பல காரியம் நடந்திருக்கு. என்ன என்று பார்க்கும் பொழுது தாவீது கூட பாருங்க தேவனால சாட்சி பெற்றிருக்கார். எப்படின்னு? என் இருதயத்துக்கு ஏற்றவன்ட்டு. மோசே கூட சாட்சி வாங்கியிருக்கார், என் வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு. அபிரகாம் பாருங்க எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்ட்டு நம்ம தேவன் சொல்லியிருக்கார், அப்பா சொல்லியிருக்கார். தானியலை பத்தி சொல்லும் போது தானியல் 9ஆம் அதிகாரத்துல சொல்லுவார் இல்லையா, என்னுடைய நண்பன், சாரி எனக்கு பிரியமானவன் அப்படின்னு.
அடுத்து யோபுவை பத்தி சொல்லும் பொழுது நம்ம அப்பா சொல்றாரு, எனக்கு உத்தமன் அவனை போல ஒருத்தன் கூட இல்ல, சன்மார்க்கனா உத்தமனா இந்த பூமியில ஒருத்தனும் இல்ல அப்படின்னு பேரை வாங்கினார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார், யாரு? யோனா ஸ்நானன். இந்த வந்த தீர்க்க தரிசியிலேயே யோவான் ஸ்நானன் மாதிரி பெரியவன் யாரும் இல்லைன்னு அப்படி நாம பேரை வாங்கியிருக்கோமா? இவ்வளவு நாள் நாம் எப்பேற்பட்ட சாத்தானுடைய பிள்ளைன்னு பேர் வாங்கியிருக்கிறோமா? இல்ல இப்ப பார்த்தோம்ல முற்பதாக்கள் அவங்கள மாதிரி பேர் வாங்கியிருக்கிறோமா? கிதியோன் கூட பாருங்க, இயேசு கிறிஸ்துவால ஒரு பேர் வாங்கினார். என்னன்னு? தூதன், பராக்கிரமசாலி அப்படின்னு. சரிங்களா? என் தாசன் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்க. யார்? யோபு, தானியலு, மோசே, இவங்க அப்புறமா இன்னும் சில பேர் வாங்கியிருக்காங்க. அப்போ பாருங்க, 24 லட்சம் பேர் வந்தாங்க. என்னாகும் 14ஆம் அதிகாரத்துல நாம பார்த்தா தெரியும். எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா 24 லட்சம் பேர் எகிப்துல இருந்து விடுதலையாகி வந்திருக்காங்க. 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் மனைவி, 2 குழந்தைங்கன்னா கூட 24 லட்சம் பேருக்கு மேல. ஆக்சுவலா 50 லட்சம் பேர் இருப்பாங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு 50 பேரை ஒரு இடத்துல கூட்டு போனாவே எவ்வளவு கஷ்டம். ஆனா எவ்வளவு பேரைய வழி நடத்தி வந்திருக்காங்க. மோசே அவங்களுக்கு இப்ப கானான் தேசத்துக்கு போறதுக்காக தான் அந்த வனாந்தர பயணம் வழியா வராங்க. அந்த வனாந்தரத்துல தேவன் பல காரியத்தை அற்புதமா செய்யறார் கிறிஸ்து மூலமா. அது நம்மளுக்கு தெரியும். இதுல இவங்க போய் கானான் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக 12 கோத்திரத்துல போறாங்க. அதுல 10 பேர் துர்ச்செய்தி சொல்றாங்க. அதுல ஒருத்தர் தான் இவரு நம்ம பாக்குறோம். சரிங்களா? அப்போ கதாபாத்திரத்துல நம்ம பைபிள் கதாபாத்திரத்துல பாத்தீங்கன்னா இந்த முற்புதாக்கள் இப்ப பார்த்தோம் இல்லையா, இவங்கெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இவங்க பின்னாடி இவங்க வழி, இவங்களுடைய நன்னடத்தை பிரகாரம் வரலான்னு. சரிங்களா? அப்படி ஒருத்தர் தான் இவரு. இவர் தேவ பார்வையில உயர்ந்தவரா காலேப் இருக்கிறார். சரியா? அப்போ பாருங்க, தெய்வ தூதர்கள் ஆச்சரியமா பாக்குற மாதிரி இவர் பேசி இருக்கிறார். சரியா? கானான் அவங்க இந்த உலகத்துல இருக்கிற கானானை பார்க்கோ, டெம்பரவரி கானானை பார்க்கோ அவங்க அனுப்பும்போது ஒரு உண்மையான ஒரு விசுவாசத்தையும் தேவன் நம்மளுக்கு கொடுக்கறது ஆசீர்வாதமா தான் இருக்கும் அப்படின்றத அவர் காமிச்சிருக்கார். சரிங்களா? அவர்கிட்ட 9 நல்ல குணலட்சணம் இருந்தத வேதம் பதிவிட்டிருக்கு. சரிங்களா? அப்போ அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்திருக்கு. சரிங்களா? ஏன்னா அவர் சொல்றாரு என்னாகும் 13:10 சொல்லுவாரு, அதை நம்ம எளிதா போயிட்டு அந்த கானான் தேசத்தை போயிட்டு நம்மளுக்கு கொடுக்க தேவன் தீர்மானிச்சது அந்த தேசம் பாலும் தேனும் பொழியிற தேசம், அதை நம்ம ஈஸியா சுதந்திரிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவரு சொல்றாரு அப்படின்னு நாம பாக்குறோம். சரிங்களா? இது எங்க இருக்கு அப்படின்னா என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இது குறிப்பிடப்பட்டிருக்குது. என்னாகமும் 13 அந்த 10ஆம் வசனத்துல அது பதிவிடப்பட்டிருக்குது. அடுத்து அதை குறித்து நம்ம தாராளமா பார்க்கலாம். சரிங்களா? அப்போ அவரு காலேப் தேவன் பேர்ல ஒரு ஒரு உண்மையான ஒரு 100% நம்பிக்கை வச்ச ஒரு அன்பு நிறைந்தவரா அவர் இருக்கிறார். அவங்க 10 பேர் துர்ச்செய்தி கோத்திரத்தார் சொல்லும் பொழுதும் தேவன் பேர்ல இருக்கிற அங்க பார்த்த விஷயத்தை அந்த ராட்சசர்களை நம்ம மேற்கொள்ள முடியும் அப்படின்ட்டு அங்க உறுதியா சொல்றார். மெஜாரிட்டி பக்கம் அவர் நிக்கல. மற்றவங்களாம் கல்லுல அடிச்சு சாவடிச்சாலும் பரவாயில்ல கூட இருக்கிறவங்கன்ட்டு இவரு தைரியமா உண்மையா சொல்றார். இப்ப இதுல நம்மளுக்கு என்ன பாடம்? சரிங்களா? என்னாகும் 13:27 குறிச்சு நம்ம பார்க்கலாம். என்னாகும் 13:27 நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அதனுடைய கனி ரொம்ப நல்லா இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்க 2 பேரு அங்க இருக்கிற அந்த மரத்தின் கனி எடுத்து வந்திருக்காங்க. அது யோசுவாவும் காலேபும் தான் எடுத்து வந்திருக்க கூடும். அதை 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்களாம். அவ்வளவு என்ன சொல்றது, செழிப்பான தேசமா அது இருந்திருக்குது. ஆனா அந்த அங்க 7 பராக்கிரமசாலி இருக்கிறாங்க, அங்க ராட்சசர்கள் இருக்காங்க, அதை மேற்கொள்ள முடியாதுன்னு 10 கோத்திரத்தான பெரியவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க 2 பேரு பாருங்க, அப்ப இங்க மெஜாரிட்டி இல்ல. அவங்க தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற தேசம், அந்த தேசத்தை இவங்க குறை சொல்றாங்க. ஆனா காலேபும் யோசுவாவும், காலேபு பாருங்க அது நல்ல ஒரு சாட்சியை அங்க பகிர்றார்.
அது அவங்களுடைய சுவர்கள் மதில்கள்லாம் அரணான பட்டயம் யோனோக்கியர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பலவான்கள் அவங்கள மேற்கொள்ள முடியாதுன்னு அந்த 10 கோத்திரத்தார் சொல்லும் பொழுதும், தலைவர்கள் சொல்லும் பொழுதும், இந்த 2 கோத்திரத்தார் என்ன பண்றாங்க, அவங்க பெரிய ஆளா இருக்கலாம், பலவான்களா இருக்கலாம், ராட்சசர்களா இருக்கலாம், ஆனா அவங்கள நம்மளால மேற்கொள்ள முடியுன்ற ஒரு நல்ல செய்தியை சொல்றார். சரிங்களா? அப்ப பாருங்க, காலேப் தேவன் தங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருந்த அந்த செங்கடலை பிரிந்தது. வனாந்தரத்துல மேக ஸ்தம்பமா பகல்ல, இரவுல அக்கினி ஸ்தம்பமா, மன்னா விவசாயம் பண்ணாமே மன்னா சாப்பிட்டாங்க. அது சிறுவர்களுக்கு ஒரு மாதிரி ஸ்வீட்டாகவும், பெரியவங்களுக்கு தேவையான அந்த வலிமை தர்றதாகவும் அது இருந்திருக்கு. இப்பேற்பட்ட ஒரு அருமையான பாதையில் நடத்தின நம்முடைய அப்பா தகப்பன், யாவே தகப்பனும் கிறிஸ்துவும் கண்டிப்பா கானான் தேசத்தை மேற்கொள்ள நம்மளுக்கு பலன் தருவார். அந்த ராட்சசர்களை மேற்கொள்ள முடியும்ட்டு அவங்க நம்பினாங்க. ஆனா இந்த கோத்திரத்தார் நம்பல. சரிங்களா? அப்போ தேவன் நம்ம என்ன சொல்றாருன்னா, நாம கூட நம்மளுக்கான பாடம் என்னன்னா, நாம இந்த உலகத்துல எதை பார்க்கிறோம், நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனை, நம்மளுக்கு நம்ம சுவிசேஷ யுகத்துல கிறிஸ்துவனுடைய பாதையில நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய கூட இருக்கிறவங்க நம்மை பலவிதமான காரியத்துல நம்மள விலத்தள்ள பண்ணுவாங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்க சொல்றார் தேவன். அப்படின்னா விலகிதான் இருக்கணும், புலம்பக்கூடாது. நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் கண்ணீரை பார்த்து, இல்ல நம்முடைய தேவைகள் தற்போது சந்திக்கப்படாத குறிச்சு நம்ம கலங்கிடக்கூடாது. அதை மேற்கொள்ள அன்னைக்கு அந்த காலை வகுப்பார்க்கும் அடுத்தபடியா யோசுவ வகுப்பார்க்கும் பலன் கொடுத்தார். அதே தகப்பன் தான் இன்னைக்கு நம்மையும் பலன் கொடுத்து அதிகாலையில பரிசுத்தாவி கொடுத்து நடத்துறார். நம்ம எபேசியர் 4 அந்த கடைசி வசனம் சொன்ன பிரகாரம் பரிசுத்தாவி துக்கப்படுத்த கூடாம நாம அப்பப்போ அதிகாலையில மட்டும் இல்ல, நம்மளுக்கு எப்போவெல்லாம் பலவீனம் வருதோ, எப்போவெல்லாம் சாத்தானால் நாம் மேற்கொள்ற மாதிரி ஒரு பிரச்சனை வருதோ, அப்ப அப்பா சொல்ற அந்த வார்த்தையும் அந்த ஆலோசனையும் பிரகாரம் காலேப் சொன்ன மாதிரி நாம விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் விசுவாச வாக்கு தத்தங்களை நம்முடைய சிந்தனையில வச்சு நாம பண்ணோம்னா அதை ஜெயிக்க பலன் தருவார். சரிங்களா? அப்போ அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கல, அதுக்கு முன்னாடி தேவன் வழி நடத்தின அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் காலை மனசுல வச்சு அந்த காரியத்தை வச்சு மேற்கொள்ள முடியும். அது எங்க அப்பா கொடுக்கிற தேசம் நம்மளுக்கு நல்லதுதான்னு சொல்ற மாதிரி நம்மளால சொல்ல வேணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்தபடியாக பாருங்க, அவருடைய குணலட்சணம் ஒரு ஆவியை உயிர்ப்பிக்கிற மாதிரி இருந்தது. தேவ சமூகத்துல அவர் பிரேயர் பண்ணி இத சொல்லியிருக்கிறார். சரிங்களா? உலகம் பெருசுதான். உலகம் எப்படியனா வாழ்ந்துட்டு எப்படியோ துண்டு எப்படியோ செத்துடலான்ட்டு நமக்கு கூட இருக்கிறவங்க நினைச்சிட்டு போவாங்க, இந்த உடம்ப எடுத்துட்டு போவாங்க. ஆனா நாம தேவனுடைய வார்த்தையை உள்வாங்கி இருக்கிற நாம ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தம் படுத்திக் கொள்ளணும். இது இந்த உடம்பு தேவன் தங்கும் ஆலயம், நம்முடைய சிந்தனை தேவன் தங்கும் பரிசுத்த ஆலயம் நினைச்சு அதை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். அடுத்து அவரு அங்க இருக்கிற மனிதனுக்கு பயப்படல. சரிங்களா? அந்த 10 கோத்திரத்தார பார்த்து இந்த 2 கோத்திரத்தாரா இருக்கிற காலே பயப்படல. அப்ப பாருங்க, நாமளும் என்ன பண்ணோம், 24/7 தேவனுடைய கண் நம்மள பாக்குது. ராட்சசர்கள் இருக்கிறாங்க, நம்மளை விழத்தள்ளுற மாதிரி. ராட்சசர்கள்லாம் இன்னைக்கு ராட்சசர் மாதிரி கொம்பு வச்சுன்னு இருக்க மாட்டாங்க. இச்சைக்குரிய காரியமோ இல்ல பல தவறான வழி நடத்துற காரியமோ பண்ற சில நண்பர்கள் இருப்பாங்க. அவங்கள நாம கட் பண்ணணும். அவங்கள நாம மேற்கொள்ள முடியும். எப்படி அப்படின்னா, வேத வசனத்தையும் பரிசுத்தாவையும் அதிகாலையில பெற்றுக்கொண்டு நாம கிறிஸ்துக்குள்ளாக நம்மை நம்பிக்கை வச்சு நடக்கும் பொழுது நாம ஆசீர்வதிக்கப்படுவோம். உபாகமத்துல சொன்ன மாதிரி நீங்க அதை சுதந்திரத்து கொள்ளுவீங்க அப்படின்ட்டு 1:36 சொல்லுவார். சரிங்களா? காலேபும் யோசுவாவும் தவிர ஒரு பெரிய ஆட்களும் உள்ள போல அப்படின்றத நாம பாக்குறோம். அப்ப என்ன பண்ணோம், 128வது சங்கீதம் முதல் வசனம் சொல்ற மாதிரி, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் அவன் பாக்கியவான். அப்படின்னா அவர் வழின்னா என்ன? சர்ச்சுக்கு போறதா, இல்ல நாம பைபிள் வாசிக்கிறதா, இல்ல நாம ஏதாவது ஒரு ஊழியம் பண்றதா? அப்படின்னா அப்படி இல்லை. நம்முடைய லைஃப் ஸ்டைலு கிறிஸ்து எப்படி தம்முடைய லைஃப் ஸ்டைல்ல தேவனுடைய பார்வைக்கு
அருமையா நடந்து தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சாரோ, ஈடுபலி கொடுத்தாரோ, அது போல நாம கூட நம்முடைய இந்த அன்றாட லைஃப்ல தேவன் மகிமைப்படுத்துற மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறை மாறணும், பேச்சு மாறணும். அடுத்தபடியா காலேப் கிட்ட பார்க்குற இன்னொரு நல்ல குணாதிசயம் தைரியம். சரிங்களா? அவர் பாருங்க, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6, 7 வசனம், அப்புறம் 11ஆம் வசனமெல்லாம் சொல்றாரு. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தேசம் நல்ல தேசம். சரிங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நைட்டெல்லாம் அழுது இருக்கிறாங்க. தேவன் எகிப்திலிருந்து கூட்டின்னு வந்தாரு எங்களை. இப்ப பார்த்தா கானானுக்கு தான் கூட்டின்னு வந்தாரு. 10 கோத்திரத்தார் வந்து இப்பேற்பட்ட ராட்சசர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நைட்டெல்லாம் அழுது இருக்கிறாங்க. சரிங்களா? அஹ் ஆஹ் அவ்வளோ இவங்கள ஏதாவது காலேபும் யோசுவும் கல் எறிஞ்சு கொலை பண்ணுன்ற அளவுக்கு அவங்க இருந்திருக்கிறாங்க. என்னாகும் 14:10 அதை வாசிக்கலாம். ஆனா அங்க என்ன பண்ணியிருக்காரு, அவரு பொறுமையா இருந்திருக்கிறார். பொறுமையா இருந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பொறுமையா இருந்தா நம்மளுக்கு ஆசீர்வாதம் தான். சரிங்களா? 40 நாள் அவங்க போய் கானானை சுத்தி பார்த்தாங்க. ஆனா துர்செய்தி அவங்க சொன்னதை நம்பி அந்த தேசத்தாரெல்லாம் நைட் ஃபுல்லா அழுதுருக்காங்க. ஆனா இவங்க எவ்வளவுதான் எடுத்து சொல்லியும் அவங்க என்ன பண்றாங்க, அதை நம்பல. யோசுவாவையும் காலேபும் நம்பல. இங்க காலேப் சொல்றாரு, தேவன் நம்மளுக்கு நல்ல தேசத்தை கொடுத்துருக்கிறார். நாம போனா அந்த ராட்சசர்களை மேற்கொள்ள தேவன் பலப்படுத்துவார். யோசோபாத் காலத்துல பாத்தீங்கல்ல, அவங்க பாடின்னு போறாங்க. 3 பொல்லாத ஜாதி தங்களுக்குள்ளே அடிச்சுன்னு போறாங்க. இராணுவத்திலேயே பாருங்க, யானைப்படை குதிரைப்படைக்கு முன்னாடி தேவன் சொல்றார், நீங்க துதிச்சுன்னு பாடின்னு போங்க, உங்களை ஒருத்தம் கூட மேற்கொள்ள முடியாது, யுத்தம் கர்த்தருடையதுன்ட்டு போறாங்க. சரிங்களா? நிறைய காரியம், நிறைய பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய காரியம் இதெல்லாம் எதுக்காக எழுதப்பட்டிருக்குது தெரியுமா? நாம உலகத்தை போய் ஜெயிக்கணும், அவங்கள மேற்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா தேவன் சொல்றார், யுத்தம் என்னுடையது. நீங்க அவரை நினைச்சு அவரை துதிச்சு எப்பவுமே அவருக்குள்ளா நடந்தா போதும், தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் அப்படின்ட்டு அவர் நல்லா தெளிவா சொல்றார். சரிங்களா? அப்போ நாம வளர்றதுக்கு யாரு இடைஞ்சலா இருக்கிறாங்களோ அந்த அவங்களோட சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம விலகிடணும். ஆனா நம்ம பின்மாற்றம் அடைஞ்சிடக்கூடாது. பின் நாட்கள்ல இப்ப நம்முடைய முன் நாட்கள்ல பாருங்க, எவ்வளவோ வழி விலகி எவ்வளவோ பாதகத்துல நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மளை தூக்கிட்டு வந்திருப்பார். நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து இருப்போம், நம்மளை விடுதலை பண்ணியிருப்பார். நம்ம ஒரு பெரிய வியாதின்னு நினைச்சு டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்போம், ஒண்ணுமே இல்லாம பண்ணியிருப்பார். நம்ம குடும்பம் நாம ஒரு என்ன சொல்றது, சிறைக்கு போற மாதிரி கூட ஒரு பல காரியம் நடந்திருக்கலாம், அல்லது யாருக்கும் தெரியாம பல அவதூறு செய்திருக்கலாம். எல்லாத்தையும் தேவன் விடுவிச்சு நம்மள ஏதோ ஒரு நல்ல குணம் நம்ம கிட்ட இருக்கிறத பார்த்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கலாம். அப்போ அதெல்லாம் நினைச்சு நம்ம தைரியமா நடந்தா, எப்படி காலேபு மட்டும் கானானுக்கு சேர்த்துனாரோ அது மாதிரி காலேப் யோசுவாவை போல நம்மளையும் கானானுக்கு அவர் சேர்த்துவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பொறுமையே நாம காமிக்கணும். அடுத்து நம்ம பார்க்கலாம், அவரு முறுமுறுக்கல. யாரு? காலேப் முறுமுறுக்கல. சரிங்களா? தேவன் என்னை பயன்படுத்ததான் இந்த உலகத்துல வச்சுன்னுக்கிறார். சரிங்களா? பாருங்க, 40 வருஷம் அவரு இந்த இஸ்ரேலர்கள் 10 கோத்திரத்தார் பண்ண ஒரு அந்த துர்ச்செய்தியால 40 வருஷம் அங்கேதான் இருந்தாங்க. இப்போ நல்ல செய்தி சொல்லி இந்த காலேப் யோசுவா போயிருக்கணும் இல்லையா? ஆனா போல. ஆனா பாருங்க, அதுக்காக தேவனிடத்துல அவங்க முறுமுறுக்கல பிரதர். சரிங்களா? தன்னை அடக்கி கொண்டார். சரிங்களா? அப்போ இந்த 10 கோத்திரத்தினால அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க திரும்பி எகிப்திலே போய் அடிமையா இருந்துக்கலாமே, இப்படி தேவன் எங்களை கூட்டின்னு வந்து நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வந்துட்டோமே அப்படின்ட்டு நாம கூட நினைக்கலாம். இப்ப அன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க, எகிப்திலே இருந்திருந்தா அடிமையா இருந்தா கூட அங்கேயே இருந்து ஏதோ பண்ணி ஏதோ சாப்பிட்டு எப்படியோ இருந்திருக்கலாம் அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. ஆனா யோசுவா இந்த காலேப் முறுமுறுக்கல, பொறுமையா இருந்தாங்க. 40 வருஷம் தானே காத்திருந்தாங்க. 40 வயசுல போய் வேவு பார்க்க போனாரு. 85 வயசுல தான் அவங்க போய் அங்க இதுக்கு காலானுக்கே சேர்றாங்க. ஆனா பாருங்க, முறுமுறுக்காத காலை போய் சேர்ந்துட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சொல்றார், நீங்க கிறிஸ்துவனுடைய லைஃப் ஸ்டைல்ல மாறுறதுக்கு வந்திருக்கிற நம்மளை பார்த்து நீங்க முறுமுறுக்காதீங்க. நான் உன்னோட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னை தொட்டா என் கண்மணியை தொடுற மாதிரின்னு கிறிஸ்துவும் நம்ம அப்பா யாவே தகப்பன சொல்றாங்க. அப்ப நாம என்ன பண்றோம்? பொறுமையா, நிதானமா
அவருடைய வழியில கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் பாக்கியவான்ற மாதிரி நம்ம நடக்கிறோமா, இல்ல துன்மார்கனா பின்மாற்றத்துல ஓடிடுறோமா? சுயாதீனத்தை தேவன் கொடுத்துக்கிறார். சுயத்தை வெறுக்கணும், அவருடைய சிலுவையை சுமக்கணும் அப்படின்றார். இங்க பாருங்க, முறுமுறுக்காம சிலுவையை சுமந்தாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், நம்ம முறுமுறுக்க கூடாது. நம்முடைய எய்ம் பரம காணான். அவருடைய எய்ம் காலேபுக்கு அந்த காணான சுதந்திரிக்கின்ற வைராக்கியம், பொறுமை அப்படி இருந்தது. அடுத்து முறுமுறுக்கல. நாமளும் பொறுமையா இருந்தா பரம காணானுக்கு பரம காணான். அது கைவேலையில் செய்யப்படாத ஒரு அழகிய மண்டபம் ஒவ்வொருத்தருக்கும் தனியா இருக்கு. அங்க என்றும் மகிழ்ச்சி தான், என்றும் ஆனந்தம் தான். அப்போ நம்ம பல பாடல்கள் எல்லாம் பாடுறோம். அப்பேற்பட்ட ஆசீர்வாதமான சந்தோஷம் நிறைந்த, அதாவது துக்கம் இல்லாத, கண்ணீர் இல்லாத, என்னைக்கும் அழியாமை பெறுகிற அந்த பரம காணானை நோக்கி ஓடும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணும்? பல சோதனை வரும். அப்போ நம்ம கொலோசியர் 3:1 பிரகாரம் மேலானவைகளை தேடணும். கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள வர நாம அதிகாலையில தேடணும். அதுதான் தேவன் நம்மோட பேசுற நேரம். சரிங்களா? அது அடையிறதுக்காக தான் நம்மளுக்கு பல டெஸ்ட் வரும். சரிங்களா? கொலோசியர் 3:2 போனா, பூமிக்குரிய காரியத்தை தேடுறதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுக்காக மரித்து உயிர்த்து இன்னைக்கு நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்ட சேர்க்கறதுக்கு ஆவிக்குரிய ரீதியில் இருக்க கிறிஸ்துவ நோக்கியே பார்த்துட்டு இருக்கணும். சரிங்களா? சகோதர அன்பு, ஃபேமிலியில உண்மை, இது எல்லாம் பண்ணா காலேப கானானுக்கு கூட்டு போன மாதிரி நம்மையும் தேவன் கூட்டு போவார். அடுத்த குணலட்சணம், யார் காலேப் கிட்ட இருந்து கத்துக்கிற நம்ம குணலட்சணம் எதுன்னு பார்த்தா பொறாமையின்மை. சரிங்களா? பாருங்க, யோசுவா அங்க இதுக்கு போயிடுறாரு கானானுக்கு. அங்க இவருக்கு எந்த பொறுப்பும் தரல, யோசுவாவுக்கு கொடுக்குறாங்க. ஆனா இவர் அங்க எதுவும் முறுமுறுக்கிறது இல்ல. எனக்கு நான் தான் அங்கிருந்து வந்தோம் 2 பேரு, 2 பேருக்கும் அந்த கானானை பங்கிடுறதுக்கெல்லாம் எனக்கு ஏன் பொறுப்பு கொடுக்கலன்ட்டு யோசுவா கிட்ட போயிட்டு இவர் சண்டை போடல, மோய்சன் கிட்ட போய் இவர் சண்டை போடல, அமைதியா இருக்கிறார். அப்புறம் என்ன பண்ண? பொறாமை இல்லாத ஒரு குணம். அப்ப தேவன் நம்ம கிட்டயும் இந்த பாடத்தின் மூலமா அதை தான் சொல்றார். பொறாமை இல்லாம நீங்க இருங்க, முறுமுறுப்பு இல்லாம இருங்க, விசுவாசம் வைங்க, நம்பிக்கை வைங்க அப்படின்னு பொறுமையா இருங்க நம்மளுக்கும் சொல்றார். பாருங்க, நம்ம இன்னுமாய் பார்த்தோம்னா தெரியும். யோவான் 1:36-37 இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்லுவார் யோவான் ஸ்நானன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை விட 6 மாசம் வயசுல சின்னவர் தான். ஆனா பாருங்க, உயர்த்துறார், பொறாமை இல்லை. அப்போ அவர் கூட இருந்த சீடனா இருக்கிற அந்திரேயா என்ன பண்றாரு? ஐயோ, மெசியாவை நான் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு தன்னுடைய சகோதரனா இருக்கிற பேதருக்கு போய் சொல்லி அவரையும் அழைச்சிட்டு வர்றாரு. அப்போ நம்மளுக்கு என்ன பாடம் அப்படின்னா, பாருங்க, நாமளும் ஒரு கோல்டு மாதிரி இருக்கிறோம். சரிங்களா? பார்த்தா ஒரு மோதிரம் செய்யும் போது பாத்தீங்களா, கோல்டுக்குள்ள காப்பரு இது அதுன்னு சிலதெல்லாம் கலப்பாங்க. அப்போ அது அது வெறும் கோல்டுக்கு மட்டும்தான் அந்த ஒரு என்ன சொல்றது, தன்னிலை மாறாத குணம். அது அது சூடு பண்ணும்போது அப்ப பார்த்தா நம்ம அதை விற்கிறதுக்கு எட்டு போனா என்ன பண்றாங்க? சூடு பண்ண உடனே காப்பர் தனியா உருகி ஓடிடும். ஆனா கோல்டு அப்படியே நிற்கும். அதுக்கான மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. நாம கோல்டு மாதிரி தெய்வீக குணலட்சணம் கிறிஸ்து மூலமா பெற்று இருக்கிறோம். அவருடைய லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்தா நம்ம கோல்டு மாதிரி, நம்ம இப்படியே இருந்து இப்படியே போயிட்டு இப்படியே கிறிஸ்துவின் வழியில நடந்துட்டா நம்ம கானான் பரம கானானுக்கு போயிடுவோம், கோல்டா போயிடுவோம். அந்த பொண்ணான அன்பின் குணம், ஆவியின் குணம், அந்த 9 கனிகள் இருக்கு இல்லையா, அந்த குணத்தை பெற்றுக்கொண்டு ஓடணும். இந்த பொறாமை இல்லாம பொறுமையோட, நம்பிக்கையோட, அன்போட நம்ம நடக்கிறதுக்கு இந்த பாடம் மூலமா பண்றார். அப்ப நம்மளை பிரகாசிக்கிறதுக்கு தான் நாம பொண்ணா இருக்கிறோம். நம்ம மேல சூடான அக்கினி சோதனைன்ற டெஸ்ட் வந்துட்டு இருக்கு. அப்போ டெஸ்ட் டைம்ல என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? அந்த வாக்கு தத்தங்கள் எனக்காக இருக்குது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின போது சரிங்களா, அவனுக்கான ஜீவகிரீடத்தை தருவார். அப்ப நம்மளுக்கு தான் அந்த ஜீவகிரீடம், நம்மளுக்காக தான் அந்த பரம காணான் அப்படின்றத நாம காலை மூலமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றார். அடுத்த குணலட்சணம் என்ன? திரை மறைவில தன்னை மறைச்சு கொண்டார். சரிங்களா? காலை பாருங்க, பைபிள்ல ரொம்ப பேர் இருக்காது. அவரு தன்னை மறைச்சிக்கின்னு வாழ்றாரு. தேவனுடைய பார்வையில விளையாட பெற்றவனாக அந்த மக்கள் மத்தியில ஒரு தன்னை மறைத்து கொண்டு வாழ்பவரா,
தான் பேரை புகழ அவர் பறைசாற்றவர் இல்லாம இருக்கிறார். அது மாதிரி நாமளும் இந்த உலகத்துல பேர் நம்மளுக்கு இல்லாம இருக்கலாம். நம்ம ஊழியம் பண்ணலாம், அல்லது குடும்பத்துல உண்மையா இருக்கலாம். ஆனா உபத்திரவங்கள் நிறைய வரும். நம்ம மறைச்சிக்கின்னு கிறிஸ்துவுக்குள்ள அவர் கரத்துக்குள்ள அடங்கி இருந்தா போதும். அவரு நம்முடைய திரைமறைவுல நம்மள பார்த்துட்டு இருக்காரு. அங்க காணால் பரம காணால்ல நம்மள ஒளியில் மலை மேல இருக்கிற பட்டணமா நம்மள மாத்துவார். அப்போ அந்த உப்பு மாதிரி சாரம் உள்ள உப்பா அவர் இருந்தார். நாமளும் அது போல இருக்கணும்ட்டு அப்பா எதிர்பார்க்கிறார். அடுத்த கோணம் காலேப் கிட்ட பார்க்கும்போது வைராக்கியம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 6-12 வரலும் படிச்சீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஒரு தளராத வைராக்கியம் அவருக்குள்ள இருந்திருக்கு. ஒரு தளராத வைராக்கியம். கண்டிப்பா நானு கானானுக்கு போவேன், அதுக்கு பொறுமையோட இருப்பேன், முறுமுறுப்பு இல்லாம இருப்பேன், தேவன் மீது நம்பிக்கை வைப்பேன் அப்படின்ற வைராக்கியம் அவருக்குள்ள இருந்தது. அப்போ நம்மளுக்குள்ளவும் பாருங்க, நாம கூட பைபிள் ஸ்டடி படிச்சுட்டு வந்திருப்போம். சரிங்களா? அப்போ அந்த பைபிள்குள்ள இருக்கிற அந்த வசனத்துக்குள் மறைந்திருக்கிற சத்தியம் உண்மைகளை அறிந்து கொள்ளும் போது டெய்லி நடத்தினாப்பா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அப்ப ஆசையா இருந்திருக்கும். இப்போ சண்டேல ஒரு தடவை பேசிட்டு இன்னொரு தடவை பேசினா அப்படியே என்ன சொல்றது 2 ஹவர் ஆச்சுனாவே என்னங்க பேசுறாங்க டைம் முடிக்காம அப்படின்ட்டு நாம முணங்குறோமா இல்ல எப்படி? இப்ப பாருங்க, ஒரு ஒயிட் போர்ட்ல ஒரு கருப்பு புள்ளி இருந்தா நம்ம என்ன பார்ப்போம்? இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா என்ன பண்ணுவோம்? அந்த கருப்பு புள்ளியை பார்ப்போம். அந்த வெள்ளை போர்டு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, அந்த புள்ளி. அது மாதிரி நம்முடைய பாவம் மட்டும் நம்மளுக்கு தெரியுதா? அப்போ அந்த உள்ள வெள்ளை மனம் மாதிரி இருக்கிற அந்த போர்டு நம்மளுக்கான ஈடுபலி தந்த அந்த பெரிய ஒரு உத்தமர் கிறிஸ்து தான். அவர்கிட்ட வந்து தன்னுடைய குறைகளை அறிக்கையிட்டா அந்த கரும்புள்ளி அவர் எடுத்துடுவார். நமக்குள்ள இருக்கிற கரும்புள்ளி என்ன? பழைய மனுஷனுக்குரிய பலவீனம், பாவம், இச்சை, பெருமை, வீண் பேச்சு, கண்ணில் சுத்தம் இல்லை, இது எல்லாத்தையும் அவர் எடுத்து போடுவார். நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு தான் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்து. சரிங்களா? அப்போ அதை நாம பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? பொழுதுபோக்குக்காக நாம இது பண்ணப்போ உலகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பொழுதுபோக்குக்காக என்ன பண்ணுவாங்க? டைம் பாஸ்க்காக ஃபிலிம் போவாங்க. அது மாதிரி டைம் பாஸ்க்காக நம்ம சபைக்கு போயிடக்கூடாது. அங்க போனா நம்ம சுத்தமாகணும். கிறிஸ்தியன் கூட பேசுறார். சபை தான் நம்ம உருவாக்குறது. அங்க பலவீனர் இருப்பாங்க, ஒழுங்கற்றவர் இருப்பாங்க, திடனற்றவர் இருப்பாங்க. அவங்க மத்தியில நம்ம அன்பை காமிக்கணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அதே மாதிரி இன்னொன்னு பார்க்கணும். அந்த ஸ்பீக்கர் பேசினா பிடிக்கும், இந்த ஸ்பீக்கர் பேசினா நான் கேட்க மாட்டேன்றதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. எல்லாருமே சகோதரர்கள் தான். அவங்கள தேவன் பயன்படுத்துவார். அவங்க தாளந்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. இப்போ நாம கூட உலகத்தான் சொல்லுவாங்கல்ல, இந்த ஆக்டர் நடிச்சா நான் போய் பார்ப்பேன், இந்த ஆக்டர் நடிச்சா நான் பார்க்க மாட்டேன்னு. அப்படின்னா உலகத்தாளுக்கு நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்ட்டு தேவன் சொல்றார். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வைராக்கியத்தோட இருக்கணும். காலை போல பரமகானான் அவரு நம்மளுக்கு அன்னைக்கு அவருக்கு அந்த எகிப்துல இருந்து வந்து வனாந்தரத்துல இருந்த அவருக்கு அந்த அவர் பாருங்க இன்னும் 40 வருஷம் 40 நாள் அவங்க வேவு பார்த்துட்டு வந்தாங்க. அவங்களுடைய நம்பிக்கை இல்லை, தேவன் கானானை பத்தி குறை சொன்னதுனால 40 வருஷம். அந்த 40 வருஷம் பாருங்க காலே தன்னுடைய வைராக்கியத்தை விடலை. அப்ப நாம கூட பாருங்க, நம்ம இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து வந்திருப்போம். நம்ம என்ன நினைப்போம்? அப்பா இந்த உலகமே வேணாம், எல்லாம் மாயமுள்ள என்ன சொல்றது, மாயமுள்ள ஒரு அன்பா இருக்குது. மாயமற்ற அன்பு இல்லை, ஒருத்தர்கிட்ட இல்லை. அகாப்பி அன்பு இல்லை. என்ன போல மற்றவங்க சுத்தம் இல்லை, சீக்கிரம் எடுத்துக்க பண்ணுவோம். ஆனா கொஞ்ச நாள் ஓட விடுவார். இதுல நம்மள உருவாக்குவார். அப்போ நமக்குள்ள இருக்கிற கழிவுகளை அவர் அகற்றதா உருவாக்குறார். அப்ப என்ன பண்ணோம்? வைராக்கியத்தோடு காலை இருந்தது போல நாமளும் இருக்கணும்னு தேவன் ஆசைப்படுறார். அடுத்த குணத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? என்ன என்று பார்க்கும் பொழுது சொல் தவறல. அப்போ யோசுவா 5ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் நடக்குது. என்ன பண்ணுவாரு? இந்த ஜாதியை நீங்க மேற்கொண்டு வந்துட்டீங்கன்னா என் பொண்ணு தரேன்னு சொல்லுவார். அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அந்த யோசுவா 5ஆம் அதிகாரம் 16-17 ஒருத்தர் ஜெயிச்சுட்டு வருவார். அவங்களுக்கு தான் சொல் தவறாத மாதிரி அவர் என்ன பண்ணுவாரு? தன்னுடைய பொண்ணை கொடுப்பார். ஆனா பைபிள்ல பல பேரு இது மாதிரி சொல்லி ஏமாத்திருக்காங்க. சவுல் கூட பாருங்க, தன்னுடைய மூத்த மகள் தெரியலீங்களா, மேராத், அவங்க என்ன பண்ணுவாங்க? தரேன்னு சொல்லுவாரு. ஆனா ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தர மாட்டார். அதே மாதிரி இன்னொருத்தர் பண்ணியிருக்காரு. யாருன்னு பார்த்தா
யாக்கோபோட மாமனார் லாபான். இவர் கூட ராகேல தரன்ட்டு ஏமாத்தி என்ன பண்ணுவாரு, லேயால கொடுப்பார். சரிங்களா, சொல் தவறாதவை. அப்போ இவங்களாம் சொல் தவறினவங்க. காலேப் சொன்ன சொல் தவறாதவர், தேவனுக்காக வைராக்கியமானவர். சரிங்களா, தன்னை மறைத்து கொண்டவர், முறுமுறுக்காதவர், பொறாமை இல்லாதவர், நம்பிக்கைக்குரியவர், அன்புள்ளவர், பொறுமை உள்ளவர், தைரியம் உள்ளவர் அப்படின்ட்டு சொல்றார். சரிங்களா, அப்போ இங்கேயும் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு தளராத வைராக்கியம் இருக்குது. அடுத்தபடியா சொல் தவறல. பாருங்க, யாக்கோபு 3:2 சொல்றாரு, சொல் தவறாதவன் தேவனுக்கு அருமையானவன்ட்டு தேவன் சொல்றார். அப்போ இந்த வரிசையில காலேப் ஒரு நல்ல முன்மாதிரியா பைபிள்ல நம்மளுக்கு பின்பற்றக்கூடிய மாதிரியா இருக்கார். கடந்த நாட்கள்ல பார்த்தோம், அத்தாலியால் தன்னுடைய பேர குழந்தைங்களே கொலை பண்ணவும். சரிங்களா, அடுத்தபடியா இன்னொருத்தரை பார்த்தோம், எசபேல். இவங்க தன்னுடைய என்ன சொல்றது, ஆகாப் கணவரை தூண்டி விட்டு பாகால் வணக்கத்தை ஏற்படுத்தணுங்க, தீர்க்கதரிசியை கொலை பண்ணவங்க. ஆனா பின்பற்றக்கூடிய மாதிரி யாருன்னு பார்த்தா இவரு தான். யாரு என்று பார்க்கும் பொழுது காலேப் சொல் தவறாதவர். அப்போ நாம மத்தவங்களை குற்றவாளின்னு தீர்த்திடக்கூடாது. அப்படி தீர்த்தா இப்ப நாம செஞ்ச குற்றத்தையும் எல்லாம் மறந்துருப்பார் தேவன், கிறிஸ்துவும். இப்ப நாம ஒருத்தனை குற்றவாளி நடுரோட்ல நிக்க வச்சோம்னா நம்மள நிக்க வச்சிருவார். அப்ப என்ன பண்ணோம், ரோம 2:1 பிரகாரம், நான் சாக்கு போக்கு சொல்ற இடம் இது கிடையாது, இது கடைசி நாட்கள், அந்த விசுவாச கப்பல்ல ஏறதுக்கு லாஸ்ட் டேஸ். சரிங்களா, அப்போ நம்ம கிருபையினுடைய காலத்துல இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், காலேபு போல விசுவாசம் உள்ளவனா, தேவ பயம் உள்ளவனா, தைரியம் உள்ளவனா, பொறுமை உள்ளவனா, முறுமுறுப்பு இல்லாதவனா, பொறாமை இல்லாதவனா, திரைமறைவில் தன்னை மறைத்துக் கொள்பவனா, கிறிஸ்துவின் மீதும் தேவன் மீதும் வைராக்கியம் உள்ளவரா, சொல் தவறாமை உள்ளவரா நாம இருந்தோம்னா நாம என்ன பண்ணலாம், பரம கனானுக்கு போயிடலாம். அங்க கிறிஸ்துவையும் அன்னை மரியாளையும் பேதுரு, யோவான், யாக்கோபு, பர்த்தலேமியும் மரிச்ச அப்போஸ்தலர்கள், என்ன சொல்றது, பரிசுத்தவான்கள், பர்னபா, பவுலு, தீமோத்தேயு, இவங்க எல்லாரும் கூட நாம் ஜாலியா இருக்கலாம். அங்க போய் எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். சரிங்களா, அதை யோசிக்கணும். பாருங்க, தேவனால் பயன்படுத்தப்பட்ட பல பேர் இந்த கானானுக்குள்ளே போல. மோசே பாருங்க, 120 வயசு. சரிங்களா, இப்படி இருந்தவங்க போகல. மோசஸ் போல 40 வருஷம் வழி நடத்தினார். 40 வருஷம் அரண்மனை போர் தளபதி, 40 வருஷம் ஆடு மேய்க்கிறவர், 40 வருஷம் 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் பேரை வழி நடத்தின மோசஸ் கானானுக்குள்ள போகல. பிரதான ஆசாரியன் அவருடைய தேசத்து, இஸ்ரேல் தேசத்தினுடைய 12 கோத்திரத்து பாவத்தை மன்னிக்க ஒரு தனியால உள்ள போன பிரதான ஆசாரியன் கானான் கூட போகல. ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டி தேவன் தங்கும் வாசஸ்தலத்துக்கு அடிகோலா நின்ன பெசலியல் ஆசாரிப்பு கூடம் கட்டினவர் தான். ஆனா கானானுக்குள்ள போகல. மிரியாம் பாருங்க, யாரு, மோசேவோட அக்கா, பாடகர் குழு, தேவனை துதிச்சு பாடினவங்க, அவங்களும் போகல. ஆனா பாருங்க, காலேப் போயிட்டாரா இல்லையா? விசுவாசம், அவருடைய தேவ பயம் அவருக்குள்ள இருந்தது, அவருக்குள்ள தைரியம் இருந்தது இல்லையா? அவருக்குள்ள நிறைய பொறுமை. 40 வருஷம் 10 கோத்திரத்தார் கஷ்டப்பட்ட மாதிரி இவரும் கஷ்டப்பட்டு 85 வயசுல போறாரு. அங்க போயிட்டு கூட பாருங்க, ஒரு துணிஞ்சு நிக்கிறார். அதே தைரியம் என்கிட்ட இருக்குது. அந்த 7 ஜாதியை நான் துரத்துறாரு. அந்த தைரியம் நம்ம கிட்ட இருக்கணும். பொறாமை இல்லாம தேவன் மீது மட்டும் வைராக்கியம் வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு சொல் தவறாமையோடு நடக்கிறதுக்கு அவரு நடந்ததை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. அப்படி இருந்தா சரிங்களா, நாமளும் கிறிஸ்துவோட வழியில நடக்கிறதுக்கு தேவன் உதவி பண்ணுவார். யோபு சொல்லுவாரு 23:10, ஆனாலும் நான் போகும் வழியை தேவன் கிறிஸ்துவும் அறிவாங்க, அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன்னு சொல்லுவார். அப்ப நம்மளை டெஸ்ட் பண்ணுகிறார். சரிங்களா, டெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், உபத்திரவம் வரும். அன்னைக்கு பாருங்க, பர்னபாவும் பவுலும் பாருங்க, உபத்திரவத்தின் வழியா தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்து இன்னைக்கு மகிமையில இருக்கிறாங்க. நாமளும் மகிமையில இருக்க சுத்த பொண்ணாக மாற அவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுகிறார். காலேபு போல நாம என்ன பண்ணோம், இப்ப ஏற்பட்ட 9 குண லட்சணத்தை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி கிறிஸ்துவோட
மரித்த அழகான பரிசுத்தவான்களோட நித்தியமாய் இருக்க பரத்திலே பரம காணனோட காலை போல நம்ம சேர நம்மளை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தெரிந்தெடுத்திருக்கிறார். உண்மையுள்ள ஸ்டேஜை நாம தான் காமிக்கணும். அதுக்கு பரிசுத்த அதிகாலை பெற்றுக்கொண்டு ஓடுவோம். தேவன் தாம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய பரத்தில் சேர்ப்பாராக. ஆமென். பொறுமையோடு கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் நம்மையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.